Hi friends, Welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி விண்டோஸ் ஷேடோஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேக் லைட்டில் வர விண்டோஸ் ஷேடோஸ், அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வர விண்டோஸ் ஷேடோஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் ஆர்ட் பற்றி, ஃபில்டர்ஸ் பற்றி, ஸோ லோகோ டிசைன்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவங்களுக்காக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு Photoshop Tamil Tutor. இப்போ இதுக்கு நம்ம ரியலிஸ்டிக்காக எப்படி ஷேடோஸ் கொண்டு வர போகிறோம், விண்டோஸ் ஷேடோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கி டூல் வச்சு ஒரு சின்னதாக ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இது பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. பிளாக் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதைவே உங்களுக்கு எங்கேருந்து அந்த ஷேடோஸ் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சமாக நமக்கு அப்படியே மேலே நகர்த்திக்காங்க. ஓகேவா, வேணுங்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஆல்ட் டி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீப்ளேஸ் ஆகிக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி அடிச்சிங்கனாவே போதும், அது எல்லாமே டூப்ளிகேட் எடுக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாக எல்லா லேயருமே மெர்ஜ் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா மெர்ஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு அப்படியே கொஞ்சம் எந்த ஆங்கிளில் வேணுமோ அதை அப்படியே கொஞ்சம் நகர்த்திக்கோங்க. நகர்த்திட்டு லைட்டாக பிளர் கொடுத்துக்காங்க. பிளர் போயிட்டு சைன் பிளர் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேடோஸ் இதுவாகணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நார்மல் இருக்கும் மோடு போய் சாஃப்ட் லைட் கொடுங்க, இல்லை ஓவர்லே கொடுங்க. ரெண்டில் எது கொடுத்தாலும் ஓகே தான். சாஃப்ட் லைட் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க, போதும். இப்போ லைட்டாக என்ன பண்ணுறோம், இங்கே அவுட்ரு வர வர லைட்டாக பிளர் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக பிளர் பண்ணிக்கிறோம், எரேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. சிம்பிள் மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்டோஸ், இதுக்கு ஒயிட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சி இழுத்திங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கும். அவர் கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா மெர்ஜ். ஓகேங்களா, மறுபடியும் ஆல்ட்டு ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா அதே சேம் அதே இடத்துல இதாகிக்கும். இதாகிடுச்சு. ஓகேவா, இதுக்கு சாஃப்ட் ஓவர்லே கொடுங்க, இல்லைன்னா ஹார்ட் லைட் கூட கொடுத்துக்கலாம். சாரி, ஓவர்லே இல்லைன்னா இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் சாஃப்ட் லைட்டே கொடுத்துக்கிறேன். லைட்டாக பிளர் கொடுத்துக்காங்க. பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் மெத்தட் தான், 1 செகண்டில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பேக் லைட் எப்படி கொண்டு வர போகிறோம் ஷேடோஸில் அப்படின்னு. சேம் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இதுக்கு ஒயிட் ஃபில் பண்ணிக்காங்க. சேம் கண்ட்ரோல் ஜே போட்டு கண்ட்ரோல் டி போட்டுக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நகர்த்திக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி அடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் டூப்ளிகேட் டூப்ளிகேட், போதும். மெர்ஜ் பண்ணியாச்சு. இதில் பர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மு கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ஒரே மாதிரி இதாகும். ஓகேங்களா, இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம இழுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ சேம் அதே மாதிரி பிளர் கொடுத்துக்காங்க. ஓகே,
சாஃப்ட் லைட்டே கொடுங்க. இப்போ இதுக்கு பேக்கில் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த லேயர் தனியாக இருந்ததுன்னா இது பேக்கில் கொண்டு போய்க்கலாம். சப்போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் எனக்கு வேண்டாமோ அந்த இடமெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ஃபெதர் வந்து ஒரு 10 கொடுத்துட்டு இதுவும் லைட்டாக அப்படியே அவுட்ரு போக போக நமக்கு அது இதாகிறதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறேன்னா எரேஸ் பண்ணிக்கிறேன் லைட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேக் லைட் விண்டோஸ் ஷேடோஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிளியராக நீட்டாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி எந்த வீடியோ பிடிச்சிருக்கிறதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.